ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஜோதிட தாள்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான பௌர்ணமியானது வரப்போகுது. வரக்கூடிய பௌர்ணமி மகா சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லலாம். அப்படி என்ன மகா சக்தி வாய்ந்த பௌர்ணமின்னு கேட்குறீங்களா? தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரை மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த சித்திரை மாதத்தில் சித்திரை பௌர்ணமி தான் வரப்போகுது. இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. பல சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய பௌர்ணமி. ஆமாங்க, பல சிறப்பு அம்சங்களை கொண்ட மகா சித்ரா பௌர்ணமியானது பிறக்க இருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்புகளையும் பலன்களையும் தான் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை அதனால் துலாம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் எல்லாமே தெரிஞ்சு பயன்பெற முடியும். முதல்ல பல சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்புகள் பற்றி ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. ஆக்சுவலி சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் மிகவும் விசேஷமானது. இதில் என்னன்னா, பௌர்ணமிகளே மிக சிறப்பு வாய்ந்ததாக இந்த பௌர்ணமி இன்றளவு பார்க்கப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி இந்த தினத்துல தான் யமலோகத்தில் நம்ம புண்ணிய பாவ கணக்கை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தன் பிறந்தாரு. அதனால அவரை வழிபட்டு தான தர்மங்கள் செய்வதா அவருடைய அருள் நம்ம பெற முடியும். அதோடு நீண்ட ஆயுளும் பெற முடியும். சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி பல சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கியதாக இன்றளவு திகழ்கிறது. இப்பேற்பட்ட சித்திர மாத பௌர்ணமி தினத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, அம்பாள் திருவுருவ சிலை அல்லது படம் இருந்தால் அதற்கு மலர் மாலை அணிவித்து வஸ்திரம் ஆபரணங்கள் அணிவித்து வழிபாடு செய்கிறது நல்லது. அம்பாளுக்கு இந்த நாளில் மஞ்சள் கலந்த சாதம் படைத்து பாடகோ, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் சேர்த்த தாம்பூலம் அடங்கிய நெய்வேத்தியத்தையும் வைக்க வேண்டும். இதெல்லாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி அம்பாள் வழிபாடெலாம் செய்தால் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் அதை மிஸ் பண்ணக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது. இந்த வருடம் 2026 சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வரப்போகுதுன்னா, மே 1 கரெக்டாக வெள்ளிக்கிழமை அதுமா வரப்போகுது. வெள்ளிக்கிழமை ரொம்ப அம்பாளுக்கு உகந்த நாள். இந்த நாள்லே பௌர்ணமி வந்திருக்கு. அதனால் இந்த நாளில் வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுவதற்கு உங்கள் ராசிக்காரங்க பர்டிகுலராக இந்த ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும். அந்த கோவில் என்ன கோவில், அந்த கோவிலுக்கு எப்படி செல்லும் அப்படிங்கிற விவரத்தையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் தீர வேண்டும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீர வேண்டும் என எத்தனையோ கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்திருப்பீங்க. இருந்தும் பெரிதாக பலன் எதுவும் கிடைத்திருக்காது. இப்படி பரிகாரம் செய்வதோடு நம்மளுடைய ராசிக்கேற்ற கோவில் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கோவிலுக்கு இந்த ஸ்பெஷல் நாளில் சென்று ஒரே ஒரு முறை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அப்படி உங்கள் ராசிக்கு எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம்லாம் ஏற்பட வேண்டும் என நினைக்காதவங்க நீங்கள் யாருமே இருக்கவே முடியாது. ஆனால் பலருக்கும் எவ்வளவு முயற்சி செய்து கடுமையாக உழைத்தாலும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் சென்று கொண்டிருக்கோம். மாற்றம் என்பதே, முன்னேற்றம் என்பதே ஏற்படாமல் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ, நம்ம முன்னேறவே முடியாதோ, கடைசி வரை நாம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டுமோ என கலங்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசிக்குரிய கோவிலுக்கு சென்று வந்தால் மாற்றம் என்பது நிச்சயம் ஏற்படும். அதனால தான் இந்த நாளில் கோவிலுக்கு போங்கங்கிறத இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு கிரக தெய்வம் நன்மை தருவதாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஏதாவது ஒரு கிரகம் பகை கிரகமாக இருக்கும். இந்த பகை கிரகங்கள், பாவ கிரகங்கள் முக்கியமான கட்டங்களில் இருந்தால் பலவிதமான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தடைப்படும். ஆனால் அந்த பகை கிரகங்களை வலிமை இழக்க செய்யக்கூடிய தெய்வங்கள் அருள்பளிக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நன்மைகள் நடக்கும். அதனால தான் இந்த கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல வர. இந்த கோவிலுக்கு இந்த நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செல்லலாம். ஆக்சுவலி ஆனால் நீங்கள் போகும்போது இந்த கோவிலில் ஒரே ஒரு முறை சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்யணும்.
அதோடு மனதார வழிபட்டு விட்டு வரணும். இதில் என்ன ஒரு இதுனா, குறைந்தபட்சம் அந்த கோவிலில் 1 மணி நேரமாவது இருந்து விட்டு வரணும். அப்போ தான் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை, முன்னேற்றத்திற்கான வழிகள் ஏற்படுவதை காண முடியும். சரி, இப்போ உங்கள் ராசிக்கு இந்த நாளில் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டுங்கிறத சொல்கிறேன். தெளிவாக அந்த கோவிலுடைய பேரை நோட் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரங்க, இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் கோவில். திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போய் இந்த கோவிலில் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை செய்து கோவிலில் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஸோ வாழ்க்கை மாறுவதற்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் இதுதான். இது கண்டிப்பாக போனீங்கன்னா நல்லது. ஒருவேளை போக முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க பக்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கூடிய விரைவில் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான பலனே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சரி, இவ்வளோ நேரம் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு பௌர்ணமி பலனை பார்க்கலாம் வாங்க. பௌர்ணமி பலன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். மேச ராசிக்குள் சூரியன் நுழையக்கூடிய மாதம் சித்திரை மாதம். இந்த மாதம் சூரியன் உச்சத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷமான நாட்கள் வரும். இந்த மாதத்தை சைத்திரம் என்றும் சைத்திர விசேஷம் என்று போற்றப்படும். சித்திரையுடைய முதல் தேதியில் ஸ்ரீரங்கத்தில் பஞ்சாங்க படிக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றளவு நடைபெற்றுட்டு தான் இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அதோடு மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களில் பல அவதாரங்கள் நிகழ்ந்தது இந்த ஒரு மாதத்தில் தான். அதனால் இந்த சித்திரைக்கு பல பெருமைகள் இருக்குது. சைத்திர சுக்ல பஞ்சமியில் மீன் வடிவில் அவதாரம் எடுத்து பிரளயத்திலிருந்து உலகை மீட்டு உயிர்கள் மீண்டும் தோன்ற வழிவகை செய்தார் பகவான். அப்புறம் மச்ச அவதாரம் நிகழ்ந்தது சித்திரையில் தான். நவம திதியில் ஸ்ரீராமபிரானாக அவதாரம் எடுத்து மக்களை காத்தார் பகவான் விஷ்ணு. அப்புறம் திருமாலுடைய நரசிம்ம அவதாரம், பரசுராமர் அவதாரம் நிகழ்ந்தது இந்த மாதத்தில் தான். அதோடு ஆதிசங்கரார் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்ததும் இந்த மாதத்தில் தான். இதே போல் சித்திர மாத சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்கப்பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தான் தோன்றினார். அந்த ஒரு சிறப்பு சித்திரையில் தான். சித்திர மாதத்தில் வளர்பிறை காலத்தில் 3வது பிறை தெரியக்கூடிய நாள் அக்ஷய திருதியாக அழைக்கப்படுது. இந்த நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவி என்ற ஐதீகம் இருக்குது. அதுவும் இந்த சித்திரையில் தான். அப்புறம் திருக்கோவில்களில் விழாக்கள் மிகவும் கோலாகலமாக நடைபெறக்கூடிய மாதமும் சித்திரையில் தான். மதுரை மாநகரில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா, அழகர் கோவில், கள்ளழகர், வைகையில் எழுந்தக்கூடிய வைபவம், இது எல்லாமே சித்திரை மாதமே திகழ்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திரை மாதத்தில் பௌர்ணமி வருவது ஒரு சிறப்பு. அந்த பௌர்ணமி இப்போ வரப்போகுது. என்னைக்கு மே 1க்கு. அந்த பௌர்ணமியில் கிரகங்களால் தான் என்ன பலன்கிறத இப்போ உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. இந்த பௌர்ணமியில் சூரியன் 7வது இடத்துல இருக்கிறார். இது உத்தியோக வகையில் பிரயாணம் செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். அதோடு அரசாங்கத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்த தொழில் முன்னேற்றம் உண்டாகும். மெயினாக செவ்வாய் 3வது இடத்துல இருக்கிறார். அது சகோதரர்களால் நன்மை உண்டாகிற மாதிரி இருக்கும். அப்புறம் மே 19ஆம் தேதிக்கு பிறகு புதிதாக நிலம் வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம். நிலம் வீடு ரெண்டுமே வாங்கிறதா இருந்தாலும் வாங்கலாம். புதன் 6வது இடத்துல இருக்கிறார். தாய்மாமனால் தொல்லை உண்டாகும். மே 26ஆம் தேதிக்கு பின்னர் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் செய்தீங்கன்னா சிறப்படையும். குரு உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார். செல்வ சேர்க்கை அதிகரிக்கும். இதில் மனதில் அமைதி அதிகரிக்கிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 7வது இடத்துல இருக்கிறார். இது கணவன் மனைவி அந்யோன்யத்தை அதிகரிக்க செய்யும். அப்புறம் மே 6ஆம் தேதி முதல் விலை உயர்ந்த பொருட்களை யாருக்கும் இரவல் தர வேண்டாம். அது சனி உங்கள் ராசிக்கு 3வது இடத்தில் இருக்கிறார். அதனால் அடிக்கடி வெளியூருக்கு பிரயாணம் செல்லக்கூடிய நிலையை உண்டாக்கும். வீடு மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ராகு உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல இருக்கிறார். இது செயல்கள் எல்லாம் சிறப்படையும். கேது உங்கள் ராசிக்கு 4வது இடத்தில் இருக்கிறார். இது வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும். இந்த மாதிரி யோகம் உண்டாகும் போதே அந்த யோகத்தை பயன்படுத்தி கட்டிக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பல சிறப்பு அம்சங்களை கொண்ட சித்ரா பௌர்ணமியுடைய பலன்களை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கள்ல. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.